வணக்கம். இன்றைய செய்திக்களம் பகுதியூடாக முக்கியமான ஒரு விடயத்தை தொட்டுச் செல்லலாம். இப்போது சமூக ஊடகங்களிலும் சரி, பிரதான ஊடகங்களிலும் சரி, பேசுபொருளாக இருக்கின்ற முக்கியமான விடயம் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இருந்து போலீசாரால் வெளியேற்றப்பட்ட விடயம். இது ஒரு அந்தந்த நேரத்துல வாங்க இந்த இடத்துல ஏறாது அப்படி இந்த இடத்துல பிடிக்கிறாங்க நீங்க போய் ஆணிய பிடிக்கிறாங்க பாட்டுங்க அப்படியே நான் கேட்க வந்தேன். நான் ஒண்ணு சொல்றேன் என்னன்னு கேட்டா இது ஒரு முக்கியமான விடயமாக சமூக ஊடகங்களிலும் பிரதான ஊடகங்களிலும் ஏன் பேசப்படுகிறது என்பதை நாங்கள் ஆராய வேண்டும். இன்று காலை 9 மணிக்கு கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றிருந்தது, ஆரம்பமாக இருந்தது. அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களுடைய தலைமையிலும், அதேபோல கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், இளங்குமரன் போன்றவர்களும், தவிசாளர்கள், திணைக்களம் சார்ந்தவர்கள், கடற்படையினர், இராணுவத்தினர், போலீசார் என்று ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அங்கம் வகிக்க வேண்டிய அனைவரும் கலந்து கொண்டார்கள். கூட்டம் ஆரம்பித்து அரசினால் செய்யப்பட வேண்டிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருந்தது. இந்த விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கும் போது திருவையாறு பகுதியிலே லால்காந்தாவால் நடைபெற்ற தென்னை பயிற்சிகை தொடர்பான விடயம் அங்கு பேசுபொருளாக வரும்போது, அந்த தென்னை பயிற்சிகையில் நடைபெறுகின்ற ஊழல் விடயம் தொடர்பாக அர்ஜுனா ராமநாதன் வெளிப்படுத்த தொடங்கியிருந்தார். அது வெளிப்படுத்திய விதமும் அங்கு பயன்படுத்திய வார்த்தைகளும் தொடர்ச்சியாக சர்ச்சைகளை ஏற்படுத்தி குழப்பங்களை ஏற்படுத்திய போது, நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அந்த கூட்டத்தில் இருந்து தான் வெளியேறப் போவதாக தெரிவித்திருந்தார். அவர் வெளியேறிய பின்பு தொடர்ச்சியாக அந்த கூட்டத்திலே அமளி ஏற்பட்டிருக்கிறது. இவருடைய நடவடிக்கைகள் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களிலும் சரி, பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலும் சரி குழப்பங்களை ஏற்படுத்துகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு சக நாடாளுமன்ற உறுப்பினர்களாலும் பொது அமைப்புகளாலும் அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றவர்களாலும் தெரிவிக்கப்பட்டது. சிலர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் கேட்கின்ற கேள்விகள் நியாயமானதுதான், அவர் கேட்க வேண்டிய கேள்வியைத்தான் கேட்கிறார், அரசு அதிகாரிகளை கேட்க வேண்டிய கேள்வியைத்தான் கேட்கிறார், நாடாளுமன்ற உறுப்பினர்களை கேட்க வேண்டிய கேள்வியைத்தான் கேட்கிறார், பொறுப்பு வாய்ந்தவர்களை அவர் கேட்க வேண்டிய கேள்வியைத்தான் கேட்கிறார் என்று சிலர் அந்த விடயத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் சாதகமாக இருந்தாலும் கூட அர்ஜுனா ராமநாதன் பயன்படுத்துகின்ற வார்த்தை பிரயோகம்தான் இங்கு அனைவருக்கும் கோபத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு காலகட்டத்தில் நாங்கள் பார்த்திருந்தோம், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூட அவருடைய நிலையை இழந்து கோபத்திலே அர்ஜுனா ராமநாதன் அவர்களை தகாத வார்த்தையால் பேசியிருக்கிறார். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவ்வாறான வார்த்தை பிரயோகத்தை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பயன்படுத்தியதில்லை. அதற்கு பிறகு அவர் அவ்வாறான வார்த்தை பிரயோகத்தை தான் பயன்படுத்தி இருக்கக்கூடாது என்று பொதுவெளியிலே மன்னிப்பையும் கேட்டிருந்தார். ஆனால் அந்த அளவுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோவப்பட்டு அந்த வார்த்தை பிரயோகத்தை பேசுகிறார் என்றால் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் எவ்வாறாக அந்த கோபத்தை உண்டு பண்ணி இருக்கிறார், அந்த கோபத்துக்கு ஆளாகி இருக்கின்ற அந்த விடயத்தை எப்படி பேசியிருக்கிறார். அண்மையிலே நாங்கள் ஒரு விடயத்தை பார்த்திருந்தோம். தெல்லிப்பள்ளி பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். அதிலே தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் கலாநிதி பவானந்த ராஜா அவர்களோடு ஒரு முரண்பாடான விடயம் அர்ஜுனா ராமநாதன் பேசுகிறார். இடையிலே அந்த விடயத்தோடு தொடர்புபட்ட விடயத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பேசுகிறார். அப்போது நாய் என்கின்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தை அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் அங்கே பிரயோகிக்கிறார். புதுவெள்ளையில் எவ்வாறு பேச வேண்டும் என்ற ஒரு விடயம் இங்கே இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாழ் மாவட்டத்தில் இருந்து செல்லும் போது அவர்களுடைய அறிவு, மொழி ஆற்றல், அவர்கள் பேசுகிற விதம் எவ்வாறான பெருமதி வாய்ந்தவர்கள் என்பதை கடந்த கால வரலாறுகள் தொட்டு நிற்கிறது. ஆனால் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் அர்ஜுனா ராமநாதன் பேசுகின்ற விடயங்களும் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளும் ஒரு காலத்தில் இப்படி இருந்தோம், இந்த காலத்தில் இப்படியானவர்களை நாங்கள் தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்லி கவலைப்படும் அளவிற்கு அவருடைய செயற்பாடுகள் இருக்கிறது. 3 மொழிகளிலும் ஆளுமையாக இருக்கிறார். தரவுகளை சேகரித்து
தரவுகளின் அடிப்படையில் அவர் பேசுகிறார், வேகமாக கிடைக்கிறார், விடயங்களை ஆதாரமாக எடுத்துச் சொல்கிறார். அது தவறுகள்ல. ஒரு இடத்திலே சொல்லப்பட வேண்டிய, கேட்கப்பட வேண்டிய பல விடயங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் பயன்படுத்துகின்ற வார்த்தை பிரயோகம் என்பதுதான் அனைவருக்கும் அவர் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. பல இடங்களில் அவர் பயன்படுத்துகின்ற வார்த்தை அவ்வாறு இருக்கிறது. தொடர்ச்சியாக அவர் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளால் இவ்வாறான பொது இடங்களில் நடத்தப்படுகின்ற அபிவிருத்தி குழு கூட்டங்களாக இருக்கலாம், பிரதேச செயலக மட்டத்தில் நடைபெறுகின்ற கூட்டங்களாக இருக்கலாம், அது கலைந்து செல்கிறது, குழப்பங்களை ஏற்படுத்துகிறது, அடுத்த கட்ட மக்கள் நலன் சார்ந்த செயற்பாடுகளுக்கும் பணிகளுக்கும் தடையாக இருக்கிறது. ஆகவே இன்றைய நாளில் இதற்கு ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று கோவத்தோடு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் அவர்கள் இந்த கூட்டத்திலிருந்து வெளியேறுங்கள் அர்ஜுனா ராமநாதன் என்று கோவப்பட அங்கு செல்கின்றார். இருவருக்கும் இடையிலான மோதல் அங்கு வெளிப்படுத்துகிறது. கைகலப்பாக மாறுவதற்கு முதலிலே போலீசார் சம்பந்தப்பட்டவர்கள் கட்டுக்கோப்பிற்குள் கொண்டு வருகிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் வெளியிலே கொண்டு செல்லப்படுகிறார். ஆகவே தொடர்ச்சியாக இவ்வாறான நகர்வுகள், இவ்வாறான நடவடிக்கைகளை அர்ஜுனா ராமநாதன் செய்து கொண்டு வரும் இந்த வேளையிலே இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒரு செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. கூட்டத்தை தலைமையேற்று நடத்துபவர்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு குற்றச்சாட்டுக்கும் இப்போது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் தான் பொதுவாக தலைமையேற்று யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டமாக இருக்கலாம், கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தினுடைய அபிவிருத்தி குழு கூட்டங்களிலும் செயற்பட்டு வருகிறார். ஆகவே அர்ஜுனா ராமநாதன் அவர்களை கட்டுப்படுத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அது இந்த கூட்டத்திலே அவர் கட்டுப்படுத்தி இருக்கிறார் என்ற செய்தியை வெளியிலே கொண்டு வந்திருக்கிறார். கடந்த காலங்களில் அர்ஜுனா ராமநாதன் பேசும்போது அவருடைய இடுப்பு பகுதியை நுள்ளிவிட்டு அமைச்சர் சந்திரசேகரம் சென்ற காணொளிகளை எல்லாம் நாங்கள் பார்த்திருந்தோம். அவர்களுக்கு இடையில் ஒரு சிநேகபூர்வமான உறவு இருக்கிறது, அரசினுடைய இரண்டாவது அணியாகத்தான் அர்ஜுனா செயற்படுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் இருந்தது. இப்போது அந்த குற்றச்சாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலகட்டத்திலே நாங்கள் சிறப்பாக செயற்பட்டிருந்தோம் நாடாளுமன்றத்தில். இப்போது அந்த நாடாளுமன்றத்தினுடைய குழப்ப நிலைக்கு காரணமாக மக்கள் தான் தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார்கள் அவர்களுடைய பிரதிநிதிகளை. ஆகவே அர்ஜுனா ராமநாதன் இந்த விடயத்தை எவ்வாறு எதிர்காலத்தில் சரி செய்ய போகிறார் என்பதை பார்க்கலாம். அவருடைய அணுகுமுறைகள், அவர் சார்ந்த செயற்பாடுகள், அவர் பயன்படுத்துகின்ற வார்த்தை பிரயோகங்கள், ஒருவரை விழித்து பேசுகின்ற விதம்தான் எல்லோருக்கும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே இன்று நாங்கள் செய்திக்களம் பகுதியிலே பார்த்த முக்கியமான விடயமாக கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அர்ஜுனா ராமநாதன் ஏன் வெளியேற்றப்பட்டார் என்ற விடயத்தோடு கடந்த காலத்திலே அவருடைய செயற்பாடுகள் தொடர்பாகவும் அவர் பயன்படுத்துகின்ற வார்த்தை பிரயோகம் என்பது எந்த அளவிற்கு பெறுமதியானதாக இருக்கிறதோ இல்லையோ, பொதுமக்கள் மத்தியிலும் பொது இடங்களிலும் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலும் அமைச்சர்கள் மத்தியிலும் அவர் பயன்படுத்துகின்ற வார்த்தை பிரயோகம் கோபத்தையும் வெறுப்பையும் தான் ஏற்படுத்துகிறது என்பதுதான் உண்மையான விடயம். ஆகவே எதிர்வருகின்ற நாட்களில் அர்ஜுனா ராமநாதன் இந்த விடயத்தில் எவ்வாறு மாற்றி அமைக்கப் போகிறார், அவரை நம்பி வாக்களித்த மக்களுக்கு அவர் எவ்வாறு இன்னும் சரியான பாதையில் நகர்த்தி செல்லப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.